அவர் ஏதாவது மக்களுக்காக போராடி பார்த்துருக்கீங்க? இல்லை இஸ்லாமியர் இல்லை பிரச்சனைகள்னா இஸ்லாமியர்களுக்காக போராடி பார்த்துருக்கீங்க? இங்கே பார்த்துருக்கீங்க? முஸ்லீம் லீக் இஸ்லாமிய பிரச்சனைனா எங்கேயாவது அங்கே ஒன்றுங்கன்ற ஒரு போராட்டம் நடத்துவாங்க சார். ஏதாவது சொல்லுங்கள், சமீபத்தில் நடக்கிற போராட்டம் தான் சொல்லுங்கள். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பொது வெளியில் பார்த்துருக்கீங்களா? காதர் மொய்தீனை எங்கே பார்த்தீங்க கடைசியாக? செல்வ பிறந்தை கடைசியாக எங்கே பார்த்தீங்க? ஒரு மாபெரும் தலைவர், பலரும் பாஜகக்காரனே மதிக்கிறாங்க. காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட காமராஜருடைய பிறந்த நாளில் அவர் செஞ்ச நல்ல செயலில் பேசுவாங்களா? அவருக்கு எங்கள் தலைவர் ஏசி போட்டு கொடுத்தாருன்னா திமுக தானே அது. சார் செல்வ பிறந்தது கூட இதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஆடு நினைதுன்னு ஓனான்னு கவலைப்படுவானா, ஆர்எஸ்எஸ் கூட்டம் வந்து காமராஜரை கொலை செய்ய முயற்சி பண்ணவங்க தான், ஆனால் அவங்க கவலைப்படுவானா? எல்லாரும் எல்லா காலத்துலையும் எல்லாரையும் கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க தானே. காமராஜரை கேவலமாக பேசுகிறேன். நீ எந்த அறிவாலயத்தில் நின்று பேசுகிறீங்களோ அந்த அறிவாலயத்தில் காமராஜரை அண்டங்காக்கா, எருமை மாடு, அவர் கார்ட்டூன் போட்டாலும் அவ்வளோ கேவலமாக போடுவாங்க. ஒரு பெண் மாதிரி படம் சேலை கட்டின காமராஜர் மாதிரியே படம் இதில் வரைஞ்சிருப்பாங்க. என் மூலியமாக நம் தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு இலவச பேருந்து விடுறதுக்கு நான் காரணமாக அந்த வகையில் நான் சந்தோஷப்படுறேன். அப்படி பேசிட்டு போகணும். ஓசி பட்டை நாமம் வாயால் கெட்டு பதவியை இழந்து ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்னு ஒரே தகுதி இந்தியாவில் ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா அந்த பொன்முடி தான் இருப்பார். இப்போ அடுத்து இந்த இன்னொருத்தர் தயாராகிட்டு வர்றாரு ஆராசா. ஆனால் நீங்கள் அவர் எங்கே இருந்தார், நீங்கள் எங்கே இருந்தீங்க? அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் எந்த லெவலில் இருந்தீங்க? அவர் முதலமைச்சர் பதவியை தூக்கி போடுறதுனால தான் திமுக ஆட்சிக்கு வந்து, அதனால் ஒழுங்காக 63 அப்படியே தொடர்ந்து இருந்தாருன்னா திமுக ஆட்சியை பிடிச்சிருக்காரு. எம்ஜிஆரை சுடலைன்னா ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டேன். திடீர்னு தாவேகா வந்துச்சு. ஐயோ என்னடா இந்த தாவேகா வந்துச்சு, தாவேகா ஏடிஎம்கே சேர்ந்துச்சுன்னா என்ன வருது அப்படின்னு அதுக்கு தனியாக ஒரு அசைன்மெண்ட்டு அதுன்னு உருட்டுனாங்க. அவங்களும் நீ என்ன உருட்டுறது, நீ என்ன குழி தோன்றது, நாங்கள் தோன்றோம் பாரு குழி எங்களுக்கு அப்படின்னு தனியாக தோண்டிக்கினாங்க. யாருங்க முதலமைச்சர்? அதிமுக இருந்தால் முதலமைச்சர். அவருக்கு இந்த சூழ்ச்சிலாம் தெரியாதுல்ல. எங்கள் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அமித்ஷாவுக்கே சூழ்ச்சி தெரியாதுன்னு சொல்ல தெரியாது. இந்த எல்லா சூழ்ச்சியும் தெரியுமா? ஏங்க உங்கள் அப்பாக்கிட்டேயே நான் கலைஞர்கிட்டயே சண்டை போட்டு 10 சீட்டுக்கு மேலே வாங்கினவன் அதுதான் சார். வியூக வகுப்பாளர் சொல்லிட்டதுக்கப்புறமா அது நம்ம அவன் சம்பளத்தை வேலை செய்கிறவன். அப்போ திருமாவளவன் வரும்போது 4 கையும் காலையும் வச்சுட்டு இல்லை நம்மளால கூட்டணி தோத்துறக்கூடாது, திருமாவளவன் 2 காலில் நந்து வரக்கூடாதுன்னு வியூக வகுப்பாளர் சொல்லிட்டா அப்படிதான் வரணுமா? என்னங்க Best Properties and Management. Contact 7667008999. வள்ளுவ மலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். திமுக கூட்டணி வந்து உடையாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கூட்டணியில் முக்கியமாக அங்கம் வகிக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் 3 கட்சியும் இருக்குது. 3 கட்சிக்குமே ஏதாவது ஒரு இடையூறை வந்து ஒவ்வொரு மூத்த அமைச்சர்களோ எம்பிக்களோ கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனாலும் வந்து திமுக கூட்டணி உடையாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? திமுக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. உடையாமல் இருக்கிறது காரணம் வந்து நீங்கள் எதிர்முகாமில் ஒரு காலத்தில் இங்கே உடைச்சிட்டு அங்கே போவாங்க, அங்கே உடைச்சிட்டு இங்கே வருவாங்க. இப்போ இவர்களே பாதி பேர் அந்த அதாவது கொத்தடிமை மாதிரி ஆகிட்டாங்க கூட்டணி கட்சிகள். முன்னெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு தேர்தலில் உடன்பாடு, அதுக்கப்புறம் வெளியில் இருந்தால் போராடுவாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஆட்சியே சரியில்லைன்ட்டு வேறு முடிவு எடுப்பாங்க. இப்போ வந்து கொத்தடிமைகளாக நீங்கள் இடதுசாரிகள் பார்த்தா தொகுதி உடன்பாடு தான் வச்சுக்குவாங்க. ஆனால் அது கூட்டணியாகவே மாறி போயிட்டாங்க. அதில் இந்த முத்தரசன் வலது கம்யூனிஸ்ட்லாம் ஒரு அங்கமாகவே மாறிட்டார். இடதுசாரிகள் கட்சியிலையும் இப்போ சண்முகம் பேசுகிறாருன்னா ஓரளவு பேசுவார். டைஃபி, எஸ்எஃப்ஐ, மாதர் சங்கம்லாம் ஓரளவுக்கு இருக்குது. ஸ்போக்ஸ் பர்சன்ற மாதிரி சில பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இல்லை இவர்கள் சிபிஎம்மில் தான் இருக்காங்களான்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த அருணன், இந்த கனகராஜ் இவங்களாம் அவங்களுடைய ஒரே நோக்கம் பாஜக. திமுக என்ன அஜெண்டாவோ அந்த அஜெண்டாவில் அவங்க விழுந்து கிடக்குறாங்க. திமுகவுடைய அஜெண்டா என்ன? அவர்களோட குற்றங்கள்லாம் மறைக்கிறதுக்கு பாஜகவை எதிரியாக காமிச்சு பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்றது. அந்த அஜெண்டாக்குள்ளே இவங்களும் ஈல்டாகி பாஜக எதிர்ப்புன்ற மைண்ட் செட்லேயே இந்த சைடு எதுவுமே பேசுறதில்லை. இது எந்த அளவுக்கு போகுதுன்னா டாஸ்மார்க் ரெய்டு உட்பட பல விஷயங்களுக்கு இவர்கள் சப்பக்கட்டு கட்டுறாங்க. இடி ரெய்டெல்லாம் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவுடைய மத்திய அரசுடைய அழுத்தம் மத்திய அரசுடைய பழிவாங்கல் நடவடிக்கைன்றாங்க. அப்போ இவர்கள்லாம் உத்தம சீலர்களா? தப்பே இல்லாமல் எப்படி உள்ளே வர முடியும் ஈடின்ற ஒரு அதில் குறைந்தபட்ச கருத்து சொல்லாமல் இருக்கலாம். இது இடி ரெய்டு நடக்குது, இது எப்படி போகுதுன்றதை பார்த்து நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு கூட சொல்ல இது இல்லை. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுலேருந்து பல விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தது சிபிஎம் உடைய தொழிற்சங்கமான சிஐடி, அதனுடைய பொதுச் செயலாளர் திருச்செல்வன் ப்ளஸ் சிஐடி தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றவர்கள் அதை போராட்டமாக நடத்தினாங்க. கரூர் கேங்கு அப்படின்ற சொல்லி அந்த போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் அவருக்கு வாய்ப்பு விட்டு போட்டாங்க.
டாஸ்மார்க்கில் தான் ஊழல் நடக்குதா, அப்படி இருக்குதா, இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு டிஎம்கேயால் மாறி பண்ணுறாங்க. ம். எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு. ஏன்னா ஒரு தடவை சுர்ஜித் சிங் இருக்கும்போது பொது தேர்தலுக்கு டாட்டா வந்து எல்லா கட்சிக்கும் முறையாக அவர்கள் நிதி கொடுப்பாங்க. அதாவது லீகலாக அந்தந்த கட்சியுடைய வாக்கு சதவீதம் அந்த கட்சியுடைய இதை வச்சு அப்படி அந்த காலத்தில் 19 லட்சம் ரூபா சிபிஎம்முக்கு கொடுக்குறாங்க, அனுப்புகிறாங்க. அதை அவர்கள் திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏன் திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா, நாங்கள் யார்கிட்டையும் வாங்க மாட்டோம், நாங்கள் மக்கள்கிட்ட தான், அதான் உண்டியல் குளிக்கைகள்னு கிண்டல் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து மக்கள்கிட்ட தான் நாங்கள் வசூல் பண்ணுவோம், அந்த செலவை பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களுக்கு எதிராக போராட முடியாது. ஆனால் திமுக கிட்ட சிபிஎம் 10 கோடி, சிபிஐ 15 கோடின்னு வாங்க, இந்த வரலாறை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதற்கு அவர்கள் ஏதாவது சொல்லிக்கலாம் காரணம், எங்களுக்கு அனுப்பிச்சு எங்கள் மூலிமா நாங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க, அவங்கள்ட்டே கொடுத்துருன்னு சொல்ல வேண்டியது தானே. அந்த அவப்பெயர் உண்டாச்சா இல்லையா? அது எப்படி, அது கூட எப்படி வெளியே வருது? திமுக தேர்தல் கணக்கு சொன்ன போது தான் வெளியே தெரியுது. அப்படின்னா நீ முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம், அதுவும் பண்ணல. இன்னொன்று, எல்லாருமே ஒயிட் காலர் உள்ளே வந்துட்டாங்க. புரட்சிகர அரசியல்வாதிகள் இடதுசாரி கட்சியில் இல்லை. ஒயிட் காலர் வரும்பொழுது அவர்கள் தேவைக்காக சில சலுகைகளுக்காக சில விஷயங்களுக்காக அரசோட அரசு செஞ்சு கொடுக்கும் பொழுது இவர்கள் மக்களை பற்றி கவலைப்படல. அதை பாலகிருஷ்ணனே அந்த மேடையில் சொல்லியிருக்காரு அவங்க மாநாட்டில். முன்னெல்லாம் தொகுதி உடன்பாடுன்னு போவோம், கூட்டணின்றது நம்ம கட்சியுடைய ஏற்புடையதே அல்ல, அதனால் அதெல்லாம் நம்ம புறந்தள்ளிட்டு 7 ஆண்டு காலமாக கூட்டணியாகவே மாறிட்டோம் அப்படின்னு அவர் பதவி போகிற நேரத்தில் அவருக்கு இது வந்திருக்குது, ஞானம் வந்து சொல்லிட்டு போனார். அவர் ஒரு அற்புதமான தலைவராக இருந்தவர், ஒரு காலத்தில் போராளியாக இருந்தவர். அப்புறம் வியாபாரியாக மாறுற லெவலுக்கு அவரே மாற்றிட்டாங்க. இது முதலாளித்துவ கட்சிகள் செய்ய தான் செய்யும், நீங்கள் அதுக்கு மாட்டாமல் இது பண்ணணும். இன்றைக்கி சீமான் வந்து ஒரு 7-8% வச்சுக்கிட்டு தனி கட்சியாக இருக்காருன்னா அவருக்கு அழைப்புகள் இருக்காதா? ஆனாலும் நான் என் கொள்கையில் உறுதியாக இருப்பேன், நான் அப்படி பண்ணுவேன். இல்லாட்டி இந்த தேர்தல் முந்தின தேர்தலையே ஒரு 20-30 சீட்டு வாங்கிட்டு நின்று பெரிய அளவில் எம்எல்ஏக்களையும் ஜெயிக்கலாங்க, எம்பி கை வச்சுருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு கொள்கை உறுதி இருக்கணும், என்ன ஆனாலும் நான் வந்து எதிர்த்து பேசுவேன் அப்படின்றது. அது வந்து இவர்கள்ட்ட இல்லாமல் போச்சு, ரொம்ப மோசமாக போயிட்டாங்க. காங்கிரஸும் விசிகேவெல்லாம் நீங்கள் வந்து முதலாளித்துவ கட்சிகள் அவங்கள கணக்கிலே எடுத்துக்க முடியாது. அப்புறம் இஸ்லாமிய கட்சிகள், இந்த மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீகு நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? தமிழர் தகைசால் விருது அதை கொடுக்குறாங்க, தகைசால் தமிழர் விருது. இந்த காதர் மொய்தீன் அவர் ஏதாவது மக்களுக்காக போராடி பார்த்துருக்கீங்க நீங்கள்? இஸ்லாமியர்களுக்காக போராடி பார்த்துருக்கீங்க? நீங்கள் பார்த்துருக்கீங்க? முஸ்லீம் லீக் இஸ்லாமிய பிரச்சனைனா எங்கேயாவது அங்கே ஒன்றும் ஒரு போராட்டம் நடத்துவாங்க சார். ஏதாவது சொல்லுங்கள், சமீபத்தில் நடக்கிற போராட்டம் தான் சொல்லுங்கள். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பொது வெளியில் பார்த்துருக்கீங்களா? காதர் மொய்தீன் எங்கே பார்த்தீங்க கடைசியாக? செல்வ பிறந்தை கடைசியாக எங்கே பார்த்தீங்க? நான் சொல்லிட்டேன் எப்போ பார்த்துருக்கீங்க, உங்களை வேறு ஞாபகப்படுத்துகிறேன். அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும், கலைஞர் 100ஆண்டு நாள், அதில் பார்க்கலாம். ஓகே. தேர்தல் கூட்டணி வரும்போது கையை கொத்துட்டு நிற்பாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஸ்டாலின் கிட்டே போய் தொகுதி உடன்பாடு போய் நிற்பார். இதை தாண்டி வேற எங்கேயா பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். புரியுது. அவங்களாவது மனிதநேய மக்கள் கட்சியாவது ஏதாவது போராட்டம் நடத்துவாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு ஆள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், இந்த இப்தார் விருந்து விஜய் நடத்துனதுக்கு இஸ்லாமியர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதுவுமே இஸ்லாமியர்கள் இவங்க தான் பட்டா போட்டு கொடுத்த மாதிரி. என்கிட்ட கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், திமுக எதிராக பேசுகிறீங்களே, அப்படியா, ஆதரவாக என்ன பேசணும்? இல்லை நீங்கள் வந்து கடுமையாக நியாயம் இல்லாமல் பேசுகிறீங்க. சரி, அப்போ நியாயமாக என்ன பேசணும் சொல்லுங்கள். அவர் சொல்ல தெரில. ஏன்ட்டு ஏன் கேட்குறீங்க? இல்லை நண்பர்ன்ற முறையில் கேட்குறேன். சரி, ஏன் கேட்குறீங்க? நண்பர்ன்ற முறையில் கேட்குறீங்கல்ல, என்ன ஒரு நல்ல விஷயம் நாள் சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். இல்லை ஒரு இஸ்லாமியராக இருந்துக்கிட்டு நான் இஸ்லாமியர் என்ன பட்டயம் போட்டு கொடுத்துருக்குதா திமுகவுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். இஸ்லாமியர் உங்களை தான் ஆதரிக்கணும், தான் பட்டயம் போட்டு கொடுத்துருக்கு. அந்த மாதிரி இவர்கள் வந்து இஸ்லாமியர்கள்னால் இஃப்தார் விருந்துக்கு இவங்கள்ட்ட தான் கலந்துக்கணும். விஜய் கூட்டினதில் கலந்துக்கிட்டா அவன் இஸ்லாமியரே கிடையாது. புரியுது. அவன் வந்து சோத்துக்கு ஆசைப்பட்டு போகிறவன். அதை தாண்டி ஒரு கேவலமான வார்த்தையை சொன்னாரா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி? இந்த தமிழர் தகைசால் தமிழர் காதர் மொய்தீன் என்ன பண்ணார்? கோச்சிக்கினாரா? இல்லை அவங்க மனிதநேய மக்கள் கட்சி ஏதாவது கோச்சிக்கிட்டாங்களா? முதல்வரை டெய்லி பார்ப்பாங்களே, ஏதாவது கண்டனம் தெரிவிச்சா அம்மா நடவடிக்கைன்னு சொன்னாங்களா? யாராவது சொன்னாங்களா? இதுதான் நிலமை. காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜரை திட்டினோன்னே உடனே சூடு சொரணம் வரல, லேட்டாக தான் வந்துச்சு. அது கூட தலைவர்களுக்கு வரல, கீழே தொண்டர்கள் அவன் மாவட்ட தலைவர் அவன் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. பல முனையிலேருந்து வெளியிலலாம் வர ஆரம்பித்தோன்னே
அதுக்கு பிறகு தலைவர்கள் லைட்டாக போகிற போகல இவ்வாறு இப்படியெல்லாம் சொல்லியிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு. நான் கேட்குறேன், திமுகவுக்குன்னா அதுனா நான் கேட்டேன் முதல்ல, முஸ்லீம்கள்னால் உங்களுக்கு மட்டும்தான் இஃப்தார் வந்து கலந்துக்கணும், மற்றதில் கலந்துக்கிட்டா அவனை வந்து அலைஞ்சிட்டு போகிறவன்னு பேசுகிறேன். அதே மாதிரி எல்லாமே இவங்க தான் கொடுப்பாங்க. காமராஜர் எப்பேற்பட்ட தலைவர், முதலமைச்சர் பதவியை தூக்கி போட்டு போனவருங்க. பிரதமர் அவரை வாய்ப்பை வேணான்னு சொல்லிட்டு லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமர் ஆக்கினார். அதுக்கு பிறகு பிரதமர் அவரை வாய்ப்பு வரும்போது இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்குறாரு. ஏன் அவர் ஆகலை? அப்பேற்பட்ட தலைவர். அவர் வந்து ஏசி உடம்புக்கு இதில் சரி ரைட் அந்த டைமில் நடந்தது, போட்டு கொடுத்தீங்க. நீங்கள் அரசு தானே உங்கள் வீட்டு காசுலேருந்து எடுத்து கொடுத்தீங்களா, திமுக காசுலேருந்து கொடுத்தீங்களா? ஒரு வேலையை அரசு செய்யுது தானே. இப்போ இந்த ரோடு போட்டு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பேசிக்குவாங்க தெரியுமா, அந்த நான் சாலை அமைத்து கொடுத்தேன், நான் அப்பா வீட்டு காசுலேருந்து கொடுத்த கவர்மெண்ட்டில் நிதி ஒதுக்குன்னா அந்த பொறுப்பில் நீ அப்போ இருக்கிற, அதை பேசி போட சொல்கிற போடுறாங்க அதுதானே. அப்படி பார்த்தா அந்த கார்ப்பரேஷன் கமிஷனர் இருக்கார், நான் வந்த பிறகு உங்களுக்காக நான் இதை செய்து கொடுத்தேன் அதை செய்து கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? அப்போது அந்த டைமில் ஏசி போட்டு கொடுத்தனா அவர் கலைஞர் அந்த டைமில் பேசிக்கிறாரு, அவர் புத்தி அதுதான். சரி ரைட்டு, அவராவது முதலமைச்சர். அப்போ காங்கிரஸ் கூட ஒரு மோதல் போக்கு இருந்தது 86களில். நான் வந்து இதெல்லாம் பண்ணேன், அவர் பெரிய தலைவர், நான் வந்து அவருக்காக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நான் இந்த வசதி செய்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவே கூடாது, கேவலமாக நான் சொல்லிட்டாரு, பண்ணி கொடுத்தேன். அது வந்து நீங்கள் காங்கிரஸ்காரர்கள் நன்றி மறந்தார்கள் அப்படின்னா பேசுகிறார். ரைட்டு, 86 எங்கே, 2026 எங்கே, 40 வருஷம் கரெக்டாக, 39 வருஷம் கழித்து அவர் பிறந்த நாளில் எதுக்கு பேசுகிறீங்க? திமிருத்தனம் தெரியுதா? காமராஜருக்கு நாங்கள் தான் ஏசி போட்டு கொடுத்தோம், இல்லாட்டி காமராஜ் செத்து போடுவாரா? திமிரு இருக்குது தெரியுதா? உன் சொந்த கட்சிக்காரன் தீப்பொறி ஆறுமுகன்னு ஒருத்தர் சிகிச்சைக்காக துட்டு கேட்டா, நான் ஏன்டி எங்கள் காசு ஏன்டா காசு இல்லைப்பா. கடைசியில் எதிர்கட்சி யாரை திட்டினாரோ வாழ்நாள் பூரா கேவலமாக, ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம கேவலமாக திட்டினாரோ அந்த ஜெயலலிதாட்ட போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க சில பேர். அவங்க அவ்வளோ திட்டிக்கிறாங்க எதிர்கட்சி, போய் கேளுங்க, நல்ல மனசு பண்ணுவாங்க. போன உடனே அப்படியா உடனே அப்போலோவில் அட்மிட் ஆகுங்க, சிகிச்சை செலவு எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. எதுக்கு பஸ்ஸிலலாம் சுற்றுறீங்க அப்படின்னு அவருக்கு ஒரு சும்மா. கடைசி காலத்தில் ஒரு அதிமுககாரர் தான் இறந்து போனார். எஸ்எஸ் சந்திரன் நடிகர், வாழ்நாள் பூரா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவெல்லாம் அப்படி ரட்டாத்த அவசரமெல்லாம் பேசுவார். அவருக்கு இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை, உடம்பு இது ஆப்ரேஷன் இருக்கும். இதே மாதிரி போய் கேட்டால் எங்கள்கிட்ட எங்கே இருக்குது, போனோன்னு ஜெயலலிதா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. புரியுது. இன்றைக்கி மறைந்து போனார் முக முத்து, அவருக்கு ரொம்ப கஷ்டம் பிரச்சனை, அப்பா கூட சண்டை ஆகுதுன்னு, காசு இல்லைன்னு போய் ஜெயலலிதா நிற்கிறாரு. 5 லட்ச ரூபா சிகிச்சை கொடுக்குறாங்க. சொல்லி காமிக்கலாமா? புரியுது. இது எல்லாம் அது அவ்வளோ பெரிய உதவிலாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இவர்கள் தலைவர்களே எவ்வளோ துரைமுருகன் எம்ஜிஆர் வச்சு தானே படித்தார், சொல்லி காமிக்கிறாமா? அதனால் இவர்கள் ஒரு மாபெரும் தலைவர், பலரும் பாஜகக்காரனே மதிக்கிறாங்க. காமராஜர் ஆட்சி கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட காமராஜருடைய பிறந்த நாளில் அவர் செஞ்ச நல்ல செயலில் பேசுவாங்களா? அவருக்கு எங்கள் தலைவர் ஏசி போட்டு கொடுத்தாருன்னா திமுர் தானே அது, அதுக்கு தான் அனுபவிச்சது. சார் செல்வ பெருந்தகை கூட இதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஆடு நினைதுன்னு ஓனான்னு கவலைப்படுவானா, ஆர்எஸ்எஸ் கூட்டம் வந்து காமராஜரை கொலை செய்ய முயற்சி பண்ணவங்க தான், ஆனால் அவங்க கவலைப்படுவானா? எல்லாரும் எல்லா காலத்துலையும் எல்லாரையும் கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க தானே. காமராஜரை கேவலமாக பேசலையா? நீ எந்த அறிவாலயத்தில் நின்று பேசுகிறீங்களோ அந்த அறிவாலயத்தில் காமராஜரை அண்டங்காக்கா, எருமை மாடு, அவரை கார்ட்டூன் போட்டாலும் அவ்வளோ கேவலமாக போடுவாங்க. ஒரு பெண் மாதிரி படம் சேலை கட்டின காமராஜர் மாதிரியே படம் இதில் வரைஞ்சிருப்பாங்க. நான் வேணா உங்களுக்கு தர்றேன், நீங்கள் வேணா இதில் போடுங்க நான் சொல்லும் போது. அதான் சொன்னாங்களே, இந்த இதுக்கு அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எருமை மாட்டு தோள்களை தான் ஏற்றுமதி பண்ணுவார்கள், ஆனால் இந்த தடவை காமராஜர் போகிறாரு அப்படின்னு எருமை மாடுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னார் இவர், திருச்சி சிவா கலைஞர் கையை பிடிச்சிக்கிட்டு போகும்போது தமிழ்நாட்டை நீ தான் காப்பாற்ற. இது எல்லாம் இவங்கெல்லாம் அதான் ஒருத்தங்க கார்ட்டூன் போட்டிருக்காங்க, ஜெயலலிதா இறக்கும் பொழுது கலைஞரை எல்லாம் சந்திக்கவே இல்லை, தயவுசெய்து இதை பதிவு செய்துகிறோம், பிற்காலத்தில் எதுவும் மாற்றி சொல்லிவிடாதீர்கள் அப்படின்னு. இல்லாட்டி சொல்லுவாங்களா, ஒரு 30 வருஷம் பொறுத்து ஜெயலலிதா இறக்கும் பொழுது கலைஞரை கைப்பிடித்து கொண்டு, இல்லாட்டி ஸ்டாலினை கைப்பிடித்து கொண்டு, எனக்கு பின் தமிழகத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். இந்த உருட்டு தான் இவங்க உருட்டு. இந்த பெருமை அப்படியே உலகத்திலேயே அமெரிக்கா தலைவர்களோட, ரஷ்யா தலைவர்களோட, உலக நாட்டின் தலைவர்களை விட எங்கள் தலைவர்கள் அவ்வளோ அறிவில் சிறந்தவர்கள். மற்ற கட்சிக்காரன் பைத்தியக்காரன், அரசியலே தெரியாது, போய் கற்றுக்கிட்டு வா போ அப்படி இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுறது. ஆனால் இவர்கள் லட்சணம், இவர்கள் அப்படி புலிகள் சிங்கங்கள்னு பேசியிருந்தவங்களாம்
பார்லிமெண்ட்டில் போய் பார்த்தா காமெடி பீஸ் ஆகி நேற்று வந்து எம்பிலாம் அடிச்சு தோத்துறான். பேச முடியல அவங்களால. வாட்ஸ்அப் தகவலை தூக்கிட்டு போனால் அப்போ இவர்கள் நுனிப்புல் மேய்கிறவர்கள்னு தெரியுது. ஆராசா ஒரு அம்மா கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறார் பாருங்க. சாதாரண ஒரு இவங்க ஆராசா கம்பேர் பண்ணால் அவங்க ஒரு நெறியாளர். அவன் கேட்குற கேள்வி பேச சொல்ல முடியுதா? வைரல் ஆகுதுல்ல. இதுதான் அந்த திமிரு நாணம் தான். ஓசி பஸ்ஸுன்றது உங்கள் அப்பா வீட்டு காசாக கொடுத்து ஓசி பஸ்ஸு கவர்மெண்ட்டு பணம். அந்த நேரத்தில் நான் என் மூலயமாக நம் தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு இலவச பேருந்து விடுறதுக்கு நான் காரணமாக அந்த வகையில் நான் சந்தோஷப்படுறேன். புரியுது. அப்படி பேசிட்டு போங்க. ஓசி ஓசி பட்டை நாமம் வாயால் கெட்டு பதவியை இழந்து ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்னு ஒரே தகுதி இந்தியாவில் ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா அந்த பொன்முடி தான் இருப்பார். இப்போ அடுத்து இந்த இன்னொருத்தர் தயாராகின்னு வர்றாரு ஆராசா. அதனால் இவர்கள் வாயும் இந்த திமிரும் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதை விட பெருசாக கக்கனை எம்ஜிஆர் பதவி ஏற்ற உடனே முதலமைச்சராக ராயப்பேட்டையில் கட்சிக்காரர் ஒருத்தரை அட்மிட் ஆகி பார்க்க போகிறாரு. போன்ட்டு பார்த்துட்டு கிளம்பும்போது கட்சிக்காரன் சொல்கிறாங்க, அண்ணே கக்கன் இங்கே அட்மிட் ஆகிருக்காருண்ணே. எம்ஜிஆருக்கு கக்கன் இருக்கார் சொல்லவே இல்லை. போய் அவர்கிட்ட உட்காந்து பேசி தரையில் எதுலையும் அவருக்கு கட்டில் கூட கொடுக்குறாங்க. யார்? கக்கன் அமைச்சர், காவல்துறை அமைச்சர். அவர் நினச்சிருந்தா சம்பாரிச்சிருந்தா எங்கேயோ இருந்திருக்கலாம். இப்போ அவங்க மந்திரிகளுக்கு பல பேருக்கு ஹாஸ்பிட்டலில் சொந்தமாக இருக்குல்ல. ராயப்பேட்டையில் தரையில் பாய் போட்டு அப்புறம் எம்ஜிஆர் பார்த்துட்டு இது பண்ணிட்டு அவருக்கு உயர்தர சிகிச்சை கொடுக்கணும்லாம் சொல்லி இது பண்ணார். எம்ஜிஆர் வந்துட்டு இப்போ அதிமுக கக்கன் பிறந்த நாளில் எம்ஜிஆர் அன்னைக்கு கக்கன் பெட்டு கூட இல்லாமல் தரையில் படுத்து கிடந்தார். எங்கள் தலைவர் அவரை பார்த்தவுடன் அவருக்கு உயர்தர சிகிச்சை கொடுக்க சொன்னார்னு சொன்னால் அவ்வளோ கேவலமாக. இதுதான் இவனுடைய இது. புரியுது. இன்றைக்கி வந்துட்டு கலைஞருடைய பிறந்த நாளில் கலைஞர் அவர் இறந்து போனப்போ எங்ககிட்ட தான் வந்து கெஞ்சினாங்க சமாதி புதைக்கிறதுக்கு. நான் தான் வந்து பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். எடப்பாடி பேசினா ஒத்துக்குவாங்களா? பேசுறதுக்கு இடம் இருக்குல்ல. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பிறந்த நாள் இல்லை ஒருத்தர் நல்லா படித்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அவர் கல்யாணம் நடக்குது, உங்களை வாழ்த்து சொல்கிறாங்க. தம்பி வந்து அப்போல்லாம் அவ்வளோ கஷ்டப்படும், கிழிஞ்ச பேண்ட்டு போட்டு தான் சுத்தம். நான் தான் தம்பிக்கு பேண்ட்லாம் கொடுத்தேன். இன்றைக்கி அது மாதிரிலாம் போய் தான் தம்பி இன்றைக்கி இந்த அளவு இருக்குன்னு என்ன காண்டாகும். நாகரிக மனசு உள்ளவன் சொல்லுவானா? புரியுது. எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார். எனக்கு அப்போல்லாம் பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்க்கை இன்றைக்கி இவர் இந்த லெவலில் பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ நான் அப்போ அவன் நினச்சிக்குவான், கிழிஞ்ச பேண்ட்லாம் கொடுத்தான்ப்பா அந்த ஆள், பேண்ட்லாம் கொடுத்தான் அப்படின்னு அவன் நினச்சிப்பான். நீ இதை போய் டைரெக்டாக சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் இவங்க வேலை. அப்படியே உருட்டுறது. புரியுது. அவருப்பா அன்றைக்கி வந்து செருப்பு இல்லாமல் கூட நடந்து போனார். நான் கூப்பிட்டு போய் செருப்பு வாங்கி கொடுத்தேன். அப்படிலாம் வெயில் படாமல் நடந்தனால தான் நீ இப்படிங்கிற அப்படின்றது போகிற போக்கில். ஆனால் நீங்கள் அவர் எங்கே இருந்தார், நீங்கள் எங்கே இருந்தீங்க? அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் எந்த லெவலில் இருந்தீங்க? அவர் முதலமைச்சர் பதவியை தூக்கி போடுறதுனால தான் திமுக ஆட்சிக்கு வந்து. ஆமாம். அதனால் ஒழுங்காக 63 அப்படியே தொடர்ந்து இருந்தாருன்னா திமுக ஆட்சியை பிடிச்சிருக்காரு. கண்டிப்பாக. எம்ஜிஆரை சுடலைன்னா ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் நிலமை. அதனால் வாங்கி கட்டிட்டாங்க. சாதாரணமாக வாங்கி கட்டிக்கல, பெருசாக வாங்கி கட்டிட்டாங்க. திருச்சி வேலுசாமிலாம் எப்படி வச்சு செஞ்சார். புரியுது சார். இபிஎஸ் அவர்கள் வந்து நேற்று பேசுகிறப்போ சொல்லியிருந்தாரு, நாம் தமிழ் கட்சியை நாங்கள் கூட்டணியை அழைக்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தவறு இருக்குது? நானே பல இடங்களில் பேசுகிறேன். ஒன்றும் இல்லாத காங்கிரஸ் 6%, 5% கூட்டணி சேர்ந்தால் ஒரு 8% வராங்க. அவங்க எவ்வளோ சீட்டு? 60 சீட்டு, 63 சீட்டு. இப்போ தான் போனால் போகுதுன்னு 25 சீட் ஆக்கி விட்டாங்க. இப்போ அடுத்து கொஞ்சம் கூட கேட்கலான்னு இருக்காங்க. என்ன பெரிய இது காங்கிரஸுக்கு? தனியாக நிற்க முடியுமா காங்கிரஸ்? ஒரு தேசிய கட்சி. தேசிய கட்சி அவ்வளோதான். நாடாளுமன்றப்போ நம்ம அவங்ககிட்ட நாடாளுமன்றப்போ அவ்வளோதான். தமிழ்நாட்டில் நிற்க முடியுமா தனியாக? நான் கேட்குறேன். 250 தொகுதியில் நிற்பாங்களா? 250 ஒரு 8 தொகுதியில் தனியாக நிற்பாங்களா? தலைவர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. எல்லாம் வீட்டில் உட்காந்துவாங்க. என்னப்பா இந்த மாதிரி தொகுதியில் நிற்கிறாங்க, நில்லு. ஐயா வந்து இல்லை பிரச்சாரம் பண்ணணும், எல்லாம் ஏற்பாடு பண்ணி வை, நான் வரேன். இப்படி தான் இருக்காங்க தலைவர்கள். பல்லா கொண்டு வா, தூக்கின்னு வா, அப்படியே என்னை தூக்கின்னு போய் அங்கே இறக்கி விடு, மறுபடியும் தூக்கின்னு வந்து வீட்டிலே விட்டுருணும்னா அப்படி தான் தலைவர்கள். இன்றைக்கி வேறு எப்படி இருக்காங்க காங்கிரஸ் தலைவர்கள்? எல்லாம் சுகர் பார்ட்டிங்க. புளிப்பு முட்டாய் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. இப்படி தானே? அப்போ அந்த புளிப்பு முட்டாயை ஒரு தடவை திமுக, ஒரு தடவை அதிமுகன்னு மாறி மாறி சுமந்துருந்தாங்க. இப்போ திமுகட்டே போய் ஒட்டிக்கிட்டாங்க, ஐக்கியமாயிட்டாங்க. அவ்வளோதான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ எம்எல்ஏ. சரி, அதை விட்டுருங்க பாவம். நம்ம இவர் இருக்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள். எத்தனை % ஓட்டு அவருக்கு?
பெர்சன்டேஜில் ஒரு 4-5 சீட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 4% இருப்பாங்களா? 3%, 4%. ம் 2 MP, 4 MLA. 4 எம்எல்ஏ. என்ன மரியாதை? இடதுசாரிகள் முரட்டு முத்தரசன், ம் செயல் வீரர் சண்முகம் எல்லாம் ம் 1-2% அப்பப்போ தொடுவாங்க, பட்டன்னு கீழே இறங்கிடும். ம் அவர்களுக்கு 2 MP, ஆளுக்கு 6 MLA சீட்டு. ம் இப்படி இருக்கிற இடத்துல 8% தனியாக 234 தொகுதியில் நின்று ஜெயிச்சுக்கிட்டு வர்ற ஒரு ஆள் பலரையும் காலவாரி விட்டாப்புல போன தடவை. ம் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுத்தையும் காலவாரி விட்டதில் 2 பேருக்கு பங்கு இருக்குது. ஒன்று அறிவாலய புருஷர் மிஸ்டர் கமல்ஹாசன், ம். இன்னொருத்தர் இவர். ம் நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம் 2 கட்சி தான் அதிக அந்த 10,000 8,000 ஓட்டு வாங்கி ம் பலருடைய தோல்விக்கு காரணமாக இருந்தாங்க. அதில் அவர் பாவம் அங்கேயே போய் ஐக்கியமாயிட்டார். ம் டிவியும் டார்ச் லைட்டும் வாங்கி தந்துறேன்ட்டாங்க. ம் அதனால் அங்கே போயிட்டார். இவர் தனியாகவே நிற்கிறார். ம் இவர் நினச்சா ஏடிஎம் கிட்ட இப்போ 30 சீட்டு கொடுக்கணும் தரமாட்டாங்களா? ம் பாமக என்ன பர்சன்டேஜ் இருக்குது? 5-6. ம் 30 சீட்டும் சில பல சலுகைகளும் கேட்குறாங்க. ம். அதுலேயே அப்பா பிள்ளைக்கு சண்டை. அப்பாவை திமுக இழுக்க, புள்ள நம்ம என்டிஏல தான் இருக்கணும்னு சொல்ல சண்டை பிரிஞ்சு கிடக்குறாங்க. ம் இவர் 8%. யங்ஸ்டர்ஸுக்கு ஏடிஎம்கேல இல்லை. ஆமாம். நேற்று கூட நான் சத்தியம் டிவி இதில் அதிகமாக இருக்கிறது விடுதலை இது இப்போ விஜய், முன்னாடி தாவேகா, இந்த மாதிரி இது என்ன நாம் தமிழர் கட்சி இதெல்லாம். ம் அப்போ இது எல்லாம் எங்கே ஜாயிண்ட் ஆச்சுன்னா என்ன கண்டம் டிஎம்கே கூட்டணி. ம் அப்போ எனக்கு 30 சீட்டு கொடுன்னா கொடுக்க மாட்டாங்களா? ம் கொடுத்தா நின்னா ஜெயிச்சா ஒரு 20 MLA ஜெயிக்க முடியாதா? புரியுது. நானே கூட சொன்னேன் தம்பிகள்கிட்ட, நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, வருஷம் பூரா இந்த மாதிரி டைமில் திமுகவை வீழ்த்துறோம், அது ஒன்று தான் லட்சியம். ம் அதிமுகவோட அவங்க சும்மா திராவிடம் அவங்க கூப்பிட்டு கேட்டால் தெரியாது, அது எங்கெங்க இருக்குன்னு கேட்பாங்க. இவங்க தான் திராவிடம் வச்சு விட்டின்னுக்குறாங்க. ம் திராவிடம் பற்றிலாம் அவங்க தமிழ் தேசியனோட ஓகேன்றவாங்க. அந்த மாதிரி பார்ட்டிங்க தான் அது. ம் திமுகவை வீழ்த்துனாங்க, ஊழல் ஆட்சி ஒழினா, அதுக்காக நான் அந்த லட்சியத்தில் ஒன்று சேரணும்னா தப்பு இருக்குது. புரியுது. இப்படியே கேட்டாங்கன்னா நான் அண்ணன் ஒத்துக்க மாட்டாருங்க. அண்ணனுக்கு அதெல்லாம் எப்போவுமே உடன்பாடு இல்லை. ம் சேர்ந்தாருன்னா 30 சீட்டு தாராளமாக கொடுத்துருவாங்க. ம் அவர்களும் எதிர்பார்க்குறாங்க, கூப்பிட்றாங்க. அதே மாதிரி தான் தாவேகாவையும் கூப்பிட்றாங்க. ம். தாவேகாவும் அந்த சைடு போச்சுன்னா அது இதைத்தான் நேற்றும் அந்த இதெல்லாம் சர்வேலாம் சொல்லுது. ம் அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவர் தான் சொல்கிறாரு, திமுகவை வீழ்த்தணும், அந்த ஒத்த கருத்துள்ள கட்சிகள் வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். புரியுது சார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி வந்து பாஜகவினுடைய அழுத்தம் இருக்குது. பாஜக கூட்டணி ஆட்சி கூட்டாட்சின்னு சொல்கிறதுனால எங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனும் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக ஓப்பன் அது பண்ணுறதுக்காக இவர்கள் சொல்லுகிற நரேஷன். இவர்கள் ஒரே இது உடைய போகுதுன்னு சொல்லிட்டாரு. இந்த ஆகாதவங்க இப்போ நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கு ஆகாது, அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருவாங்க. ம் ஏன் அந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கப்பா, நல்லா உண்மையிலேப்பா நல்லா செட்டில் ஆகிட்டாங்கன்னா, ஆமாம் என்ன செட்டில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு அடிச்சுக்கின்னு பிரிகிறாங்களே பாரு, ம். அவள் குணத்துக்கும் இந்த பையன் குணத்துக்கும் ஒத்தே வராது, சண்டை ஆகுதா இல்லையா பாரு. இந்த இதான் சொல்லுவாங்க பொறாமையில் புரியுது. பொச்சரிப்பு, ம் அதில் இந்த மாதிரி சொல்கிறவங்கள பார்த்துருக்கோம். ம் சரி நமக்கு ஆகுதா ஆகலையா, ஆமாப்பா அவங்க கல்யாணம் ஆச்சு, அந்த பொண்ணு செட்டில் ஆகிடுச்சு, என்ன இப்போ அதை பற்றி நம்ம ஏன் யோசிக்கணும்? ம் நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டுமே, என்ன இப்போ அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஐயோ நல்ல வாழ்க்கை கிடச்சிச்சே பாரு, கொஞ்ச நாளில் பாரு சண்டை ஆகிடும் அவங்களுக்குள்ள ம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் என்டிஏ கூட்டணி இவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று. ம் பிரிச்சுட்டு வந்துட்டாங்க, இனி சேர மாட்டாங்க. அண்ணாமலை சேர விட மாட்டார். ம் அது கூட இதுன்னா நம்ம அண்ணாமலை நம்ம அசைன்மெண்ட்டில் என்ன தவறு வேலை செய்கிறான்னு அர்த்தம். அதனால் அண்ணாமலை சேர விடாமல் பார்த்துக்குவார். ம் அதிமுக தனியாக நிற்கும். ம். நம்ம அந்த உருட்டு திராவிட மாடல் பாஜக உள்ளே வந்துடும், இப்படியே உருட்டி நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ம் திடீர்னு தாவேகா வந்துச்சு. ஐயோ என்னடா இந்த தாவேகா வந்துச்சே, தாவேகா ஏடிஎம்கே சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு அதுக்கு தனியாக ஒரு அசைன்மெண்ட்டு அதுன்னு உருட்டுனாங்க. அவங்களும் நீ என்ன உருட்டுறது, நீ என்ன குழி தோண்டுறது, நாங்கள் தோன்றோம் பாரு குழி எங்களுக்கு அப்படின்னு தனியாக தோண்டிக்கினாங்க. ம் அப்போ இவருக்கு என்ன பிரச்சனை, 2026 ஆட்சியை பிடிக்கணும். பாஜக வந்து ஒத்து வருது பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. ம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த அண்ணாமலையை பேச்சை நம்பி 12 MP சீட்டு போச்சு, ம் ஒரு 15 கூட ஜெயிச்சிருப்பாங்க. ம் இது ஒரு அனுபவம் இல்லாத ஆளை போட்டு அந்த ஆள் உட்காந்து இது பண்ணி சும்மானா ஒரு அதை பயன்படுத்திட்டாங்க. டிஎம்கேயோட அசைன்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டு 11% அதெல்லாம் சும்மா வீக்கம், வளர்ச்சி கிடையாது, ம். போச்சு. அதனால் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை. 29ல் தமிழ்நாட்டில் நமக்கு கணிசமான MP வேணும். அதுக்கு யார் பார்ட்னரு?
இவங்க தான் அவங்கள வச்சு தானே வியாபாரமே பண்ணுறாங்க. பாஜக வந்துடும் அதனால் இவங்க போக மாட்டாங்க. அப்போ ஏடிஎம்கே தான் கரெக்ட் நமக்குன்னு. இவர்கள் 29 அவர்களுக்கு 26 தேவையில்லை அடிப்படையில் ஒன்று சேர்றாங்க. ஓகே. இந்த சேர்ந்ததை இவர் எதிர்பார்க்கல. பகீர்னு ஆயிடுச்சு. கூட பாமகவும் தேமுதிகவும் சேர்ந்தா அவ்வளோ பிரச்சனையிலே 39% வாங்கினவங்க. இதில் டிடிவி எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. சசிகலாவை கூட ஆதரிச்சு பேச வச்சுருவாங்க. அப்போது ஒன்றுபட்ட அதிமுகன்னு ஒரு பெரிய இதாகிடும். அப்போது பெரிய சிக்கலில் இவங்களுக்கு அந்த பயத்தில் தான் எது கேட்டால் ஊடகங்களை இதெல்லாம் வச்சுக்கிட்டு உடையுது. அவர் சொல்லுவார், ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை பேட்டி எடுக்கும், யார் ஜெயிப்பா, என்டிஏ அலைன்ஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னோன்னா, பார்த்தீங்களா பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்கும், தமிழ் படுத்துகிறாங்க, கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. யாருங்க முதலமைச்சர்? அதிமுகவில் இருந்தால் முதலமைச்சர் அவரும். அவருக்கு இந்த சூழ்ச்சிலாம் தெரியாதுல்ல. எங்கள் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு போக வேண்டியது. அமித்ஷாவுக்கே சூழ்ச்சி தெரியாதுன்னு சொல்ல தெரியாது. இந்த எல்லா சூழ்ச்சியும் தெரியுமா? நீங்கள் ஊர்லேயே திருடுவீங்க, உங்கள் வீட்டில் சமையல்காரமாக ஏதாவது திருடின்னு இருக்கோம், அதெல்லாம் நீங்கள் நானே பெரிய திருடன் என்கிட்டே நீ திருடுறியான்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் கொள்ளடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கீழே பிஏவாக இருப்பான், கார் டிரைவர் பெட்ரோல் திருடி விற்றுன்னு இருப்பான், அவங்களுக்கு தெரியுமா? என்னடா ஒரே பெட்ரோல் இவ்வளோ போயுதுன்ற இவ்வளோ பில்லு கொடுக்குற சார், சார் சரி பார்த்து இது பண்ணணும், வேறு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தான் அவர் அவ்வளோ பெரிய சூழ்ச்சிக்காரர். என்ன இருந்தாலும் இந்த ஊடகங்கள் இந்த சூழ்ச்சிலாம் அவருக்கு தெரியுமா? அவர் சரி அவர் தான் பதில் சொல்கிறாரு, ஏடிஎம்கில் இருந்தாங்க சிஎம், இதில் என்னங்க சந்தேகம்னு கேட்குறாரு. ஆமாம், அதுக்கு முன்னாடி கேள்விக்கும் எஸ்ன்னு மட்டும் தான் பதில் சொன்னார். இவங்க என்ன சொல்கிறாங்க, பாரு அதிமுகலேருந்து ஒருத்தர்ன்றாரு, எடப்பாடியின் பேர் சொன்னாரா, அப்போ செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் அப்படின்னு உருட்டுறாங்க. இவங்களுக்கு என்னென்னா எங்கே வார்த்தை மிஸ் ஆகுதோ அங்கே அஜெண்டா கொடுத்து ஏற்றுறது. அந்த மாதிரி உருட்டிலாம் பார்த்தாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவர் ஏடிஎம்கே அலைன்ஸ் தான் ஜெயிக்கும், ஏடிஎம்கே தலைமையில் தான் ஆட்சி, இதெல்லாம் அன்றைக்கி பேசுகிறாரு. அதெல்லாம் மறைச்சிட்டு மாற்றி உருட்டினாங்க. அது நிற்கவே இல்லை, கொஞ்ச நேரத்துலேயே அந்த இதாகிடுச்சு. எடப்பாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு. அதில் தாவேகா பாஜக எப்படி பார்க்குறீங்கன்னா, எந்த ஒரு கட்சியும் தேர்தலில் அவர்கள் பெறுகின்ற அந்த ரிசல்ட்டை வச்சு தான் அந்த கட்சிகளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதிமுக பாஜக கூட்டணி தான் இந்த தேர்தலில் ஜெயிக்கும் அப்படின்றாரு. சொன்னதிலேயே தூக்கி போட்டுட்டு தாவேகா பற்றிய கேள்விக்கு மழுப்பல், தாவேகாவுடன் கூட்டு சேருனா நான் ஏன் சொல்லணுன்ட்டார் அவர். தேர்தல் வியூகங்களை சொல்ல முடியாதுட்டார். உடனே தாவேகாவுடன் கூட்டணியா, தாவேகா கூட்டணிக்காக தூக்கி எறிகிறாரா பாஜகவை அப்படின்னு. எப்படி இது எல்லாமே அசைன்மெண்ட்டு உருட்டு. நீங்கள் ஊடகங்கள் அப்படி தானே மிரட்டுறதுலாம் இந்த ஆட்சியில் தாங்க நடக்குது. நீங்கள் போலீஸை பற்றி கேட்குறீங்க, டிஐபிஆர்னு ஒன்று வச்சுக்கிட்டு, டிஐபிஆருடைய அடிப்படை வேலை தகவல்களை அந்த ப்ரெஸ் ரிலீஸு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தொடர்பு இது தான், அரசு விளம்பரம் இது. ஆனால் அந்த டிஐபிஆர் வச்சுக்கிட்டு விளம்பரத்தை காட்டிக்கிட்டு சலுகைகளை கொடுத்துக்கிட்டு மிரட்டுற வேலை இதுதான் நடக்குது. இது ஒரு படி மேலே போய் யார் எங்கே இருக்கணும்னு உட்பட தீர்மானிக்கிறது. அப்புறம் இந்த பெண் அமைப்பு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதன் மூலியமாக அசைன்மெண்ட்டுகள் இந்த மாதிரி இன்னும் சில இதில் ஒரு படி மேலே போய் சில தொலைக்காட்சிகளில் யார் முக்கிய பொறுப்புக்கு வரணுன்ற உட்பட தீர்மானிக்கிறது. இதெல்லாம் இந்த ஆட்சியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எல்லாருக்கும் தெரியாத மாதிரியே இருந்துவாங்க. அதுதான். அதனால் இந்த உருட்டெல்லாம் வச்சுட்டு பாஜக அழுத்தம் கொடுக்குது. இந்த மேலே ஏறி உட்காந்துனாரா அமித்ஷா, எடப்பாடி கீழே தள்ளி போட்டு மேலே ஏறி உட்காந்துனாரா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நான் கேட்குற கபலீகரம் செய்கிறது பாஜக. யார்? இவர் திருமாவளவன். 10-12 சீட்டு வாங்கினதுல 6 சீட்டு கொடுத்தாங்களா, அதுக்கு பேர் என்னது? மதசார்பற்ற முதல்வர் இருக்கின்ற ஆட்சியில் தான் ஒரு மத நல்லிணக்க கூட்டம் கூட நடத்த முடியவில்லை. யார்? கொடி கம்பத்தை பிடுங்குன்னு கோர்ட் ஆர்டர் போட்டோன்னா முதல்ல எங்கள் கொடி கம்பத்தை தான் பிடுங்குறாங்க. சொல்கிறது யார்? கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் சொல்கிறாங்க, விசிகாவும் சொல்லுது. 8 சீட்டு 6 சீட்டு 10 சீட்டுன்னு எங்களை முடக்க நினைக்காதீங்க, பண்ணுக்கும் டீக்கும் ஆசைப்பட்டோன்னு நினைக்கிறேன். சொன்னது யார்? திருமாவளவன் தானே. அங்கே பாஜகவும் அதிமுகவும் பாஜக சீட்டு கேட்டு வாங்குமா, இல்லை அதிமுக ஏங்க எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்குன்னு கேட்குற இடத்துல இருக்காங்களா? இல்லை பாஜக தான் தரும்னு சொல்கிறாங்க சார். அதான் பொதுவாக நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் பேச்சுவார்த்தை நடந்தால் யார்கிட்ட சீட்டு கேட்பாங்க? அதிமுக கிட்ட பாஜக கேட்பாங்க. அப்புறம் என்ன தரும் தெரியுதா? ஆனால் இங்கே விடுதலை சிறுத்தைகள் தான், ஏன்பா ஸ்டாலின் நீங்கள் இவ்வளோ நின்றுங்க, நீ எல்லாம் நின்றுங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அவரே சொன்னார் அவர் வாயால். பேச்சுவார்த்தை குழுக்கு போனால் பேச்சுவார்த்தை குழுன்னு ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, துரைமுருகன், டிஆர் பாலு, இவர் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நான் போனால் சைடில் ஒரு டோர் இருக்குது, அந்த டோருக்கு உள்ளே போங்கன்னாங்க. இல்லைங்க நீங்கள் தான் பேச்சு இல்லை உள்ளே போங்க. உள்ளே போனால் ஆதவ அர்ஜுனாவும் மாப்பிள்ளையும் உட்காந்துனாங்க.
ம். இப்படின்னாங்க. 10+4 14ஆ? ம். இல்லை 4 தான். என்ன 4ன்றீங்க? 6 கொடுக்குறோம். பிரசாந்த் கிஷோர் 4 தான் கொடுக்க சொல்லிக்கிறார். நாங்கள் மனசு கேட்கல. ம். அதனால் 6. ஏங்க உங்கள் அப்பாக்கிட்டேயே நான் கலைஞர்கிட்டயே சண்டை போட்டு 10 சீட்டுக்கு மேலே வாங்கினவன். 6 தான். சார் வியூக வகுப்பாளர் சொல்லிட்டதுக்கு அப்புறமா அது நம்ம என்ன வீக வகுப்பாளர்? ம். அவன் சம்பளத்தை வேலை செய்கிறவன். அவன் சொன்னான். அப்போ திருமாவளவன் வரும்போது 4 கையும் காலையும் வச்சுட்டு இல்ல நம்மளால அப்படியே திமுக தான் கூட்டணி நண்பர். தோத்துறக்கூடாது. திருமாவளவன் 2 காலில் நடந்து வரக்கூடாதுன்னு வீக வகுப்பாளர் சொல்லிட்டா அப்படி தான் வரணுமா? என்னங்க இன் பண்ணிட்டு வர்றீங்க, சட்டையை வெளியே எடுத்து விட்டுவாங்கன்னா கேட்டால் எங்கள் வீக வகுப்பாளர் சொல்லிட்டார். ஒரு கூட இருக்கிறவங்கள கபலீகரம் பண்ணீங்க. 10 சீட்டு வாங்குறவங்கள 6 சீட்டு. அவர் கட்சியில் என்ன சொல்லிட்டாரு? மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் 6 தான். ம். சரி, ஒரு 2 கூட எல்லாருக்கும் 6ன்றா, அப்புறம் நீங்கள் மாட்டேன்னா சரி. இப்படி தான் நடந்துச்சு. ம். யாருக்காவது கூட கூட்டி கொடுத்தாங்களா? ம். எல்லாருக்கும் 6 சீட்டு. இதை திருமாவளவன் சொன்னாரா இல்லையா? நான் ம். கொஞ்சம் அப்படி இப்படி கூட்டினேன், கொஞ்சம் கதை வசனம். ஆனால் அவர் சொன்ன கண்டென்ட் என்ன? போய் பார்க்க போனால் உள்ளே போக சொன்னாங்க. உள்ளே போனால் ஆதவும் சமீபத்தில் கூட ஒரு நேர்காணல்ல சொன்னார். சொன்னார். ம். 2 பேர் 6 சீட்டு தான். நாங்கள் ம். என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னா 4 தாங்க கொடுக்க சொன்னாங்க, நாங்கள் தான் 6ன்னு இருக்கோம் அப்படின்னு. அப்போ யார் கொடுக்குறா? யாரை கபலீகரம் பண்ணுறா? ம். நடந்ததா இல்லையா? ம். பொது தொகுதி கொடுத்தாங்களா உங்களுக்கு? ம். குறுக்கமே இல்லாமல் சொல்கிறீங்க கபலீகரம் பண்ணுறாங்கன்னு. உங்களுக்கு பொது தொகுதியில் நிற்கும் அளவுக்கு வந்து விட்டதா? வன்னியரசு பேட்டியில இப்படி சொன்னார். கேட்டாங்கன்னு வன்னியரசு பேட்டி சொன்னாரா இல்லையா? ம். இப்போ கூட பொன்முடி கேட்டாருன்னு தகவல் வெளியாச்சு. ம். அவர் கேட்பார், அவருக்கு தான் ஓசி. கண்டிப்பா கேட்பாரு. கண்டிப்பாக கேட்பார். அவர் இந்த தடவை கூட கேட்டாருன்னு சொன்னாங்க. ம். அப்போ பொது தொகுதி 1 தனி தொகுதி 1 கொடுங்கன்னாங்க. ரவிக்குமாரை கழட்டி விட்டு ஆதவ நிற்க வைக்கலாம். ஆதவ் கொடுப்பாருன்ற ஒரே காரணத்துக்காக தரமாட்டேன்ட்டாங்க. ம். அப்போ யாரை கபலீகரம் பண்ணுறா? இன்னும் பல விஷயங்கள். அந்த ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் திமுககாரங்களாம் மாறிட்டாங்களா? ம். இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் நான் உடச்சிக்கிட்டு நான் தாவேக்கா கூட போகிறேன்னா நீ மட்டும் போயிட்டு வானே, ம். போய் நல்லா இருந்தேன், நாங்கள் இங்கே இருந்துக்கிறேண்ணே அப்படின்ட்டுவாங்க. யார் ஷானவாஸ், வன்னியரசு எல்லாருமே சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அதுக்கு பயந்து தான் அவர் இருக்கார். என்ன சொன்னார்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எம்எல்ஏ எம்பி சீட்டுக்காக இது பண்ணுறீங்களா? ம். பெரியார் மாதிரி நான் பெரியார் மாதிரின்னு சொல்லலை, கட்சியை நான் சீர்திருத்த இயக்கம் மாதிரி தேர்தல் நிற்காம பண்ணுவேன்னு சொன்னாரா? சொன்னார். அதுனா ஸ்டாலினை மிரட்ட சொன்னாரா இல்லை எடப்பாடி மிரட்ட சொன்னாரா? நிர்வாகிகளை மிரட்டுறதுக்கு சொன்னார். அப்போ ஏன் அந்த வார்த்தை வருது? ம். எம்எல்ஏ எம்பி சீட்டுக்காக ஆசைப்பட்டு திமுககாரர்களாகவே மாறிவிட்டார். ம். அந்த இது கோபத்தில் தானே அவர் சொன்னார். ம். அவர் என்ன சொல்கிறாரு? சண்முகம் போட்டு கிளின்னு கிழிக்கிறாரா? ம். ஆனால் அவர் கட்சியில் கீழே இருக்கிறவங்க இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்குறாங்களா? ம். இன்னொருத்தர் முத்தரசன். இதில் ஒரு காமெடி நடந்துக்கிட்டு இருக்குது 2-3 நாளாக. இந்த மாதிரிலாம் கேவலப்பட்டு கிடக்குறீங்களே, உங்களை இப்படிலாம் நடத்துகிறாங்களே, ம். துட்டை வாங்கிட்டு இப்படி கேவலப்பட்டு போயிட்டீங்களே. நாங்கள் அப்படியா? எங்கள் கூட்டணி கட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்றிருக்கோம். ம். அப்படி பண்ணுறோன்னொன்னே இவனுங்க இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி உருட்டுறது தனியாக எடுத்து அதில் தனியாக 2 பார்ட் எடுத்து உருட்டுறது. அந்த மாதிரி மார்க்சிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகளுக்கு எடப்பாடி அழைப்பு, சிவப்பு கமலை வச்சு வரவேற்கிறாங்க. இந்த டிவிக்காரன் தான் உருட்டுறான்னா இவங்க எந்த அளவுக்கு லட்சணம் இருக்காங்க. அந்த பேட்டியில் என்னப்பா சொல்லிக்கிறாரு அப்படின்னு பார்க்க வேணாம். ம். நாங்கள் இதை ஏற்க மாட்டோம், நாங்கள் இதை நிராகரிக்கிறோம். உன்னைய கூப்பிட்டாரு அவரு. ம். அவரு நாங்கள் எங்கள் கூட வந்தவங்கள நாங்கள் எப்படி மதிச்சிருக்கோம், உங்களை அப்படி கேவலப்படுத்தி வச்சுருக்காங்களா? ம். வெளியில் நிற்க வச்சுருக்கிறாங்களே, நான் உள்ளே கூப்பிட்டு சீட்டு போட்டு உட்கார வச்சு மரியாதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எங்களை நீ எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு.